2020 அமெரிக்க அதிபருடைய தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், ஜோ பிடன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அலன் லிச்மேன் என்பவர் சொல்லியிருக்கிறார். யார் இந்த அலன் லிச்மேன்? வேற யாருமே கிடையாதாங்க. அவர் தான் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்குது பாருங்க, அதனுடைய நாஸ்ட்ரடாமஸ் என்று அறியப்படுகிறார். 1984 இருந்து 2016 வரை அவர் சொன்ன ப்ரிடிக்ஷன் அப்படியே நடந்திருப்பதாக சொல்கிறார்கள். அப்படின்னா 2020 அவர் சொன்னதுதான் நடைபெறுமா? எதை பேஸ் பண்ணி அவர் இந்த மாதிரியான ப்ரிடிக்ஷனை சொல்கிறார்? பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அலன் லிச்மேன் அப்படின்னு சொல்லும் போதே அவர் எழுதிய புத்தகங்கள் ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸுங்க. அதுலேயும் குறிப்பாக 13 சாவிகள், ஒயிட் ஹவுஸினுடைய 13 சாவிகள் அப்படிங்கிற அந்த புத்தகமெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் அமெரிக்க மக்களால் புகழக்கூடிய இல்லாட்டி அமெரிக்க மக்களால் கவரக்கூடிய ஒரு புத்தகமாக அறியப்படுகிறது. ஸோ 13 சாவிகள் இதுதான் 13 கீஸ் அப்படிங்கிறத அவர் மைண்டில் வச்சிருக்கார், இல்லாட்டி அவருடைய ரிசர்ச் வழியாக கண்டுபிடித்ததாக சொல்கிறார். எவ்வளவு பெரிய ரிசர்ச்? சுமார் 120 ஆண்டுகள் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்தது பாருங்க. அந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் எந்தெந்த காரணிகளால் எந்த கட்சி தோற்றது, எந்த கட்சி வென்றது, அதன் அடிப்படையில் இந்த 13 சாவிகளை அவர் உருவாக்கியதாக சொல்கிறார். 13 கீஸ் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்கிறார். ஸோ இந்த 13 சாவிகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் மாயம் இல்லை, மந்திரம் கிடையாது. எல்லாமே எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் தான். இந்த 13 கேள்விகள் கேட்கப்படும். அதுல 6க்கும் அதிகமான தவறுகள் இல்லாட்டி ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஆளும் கட்சியை வந்து அடைந்து விட்டால் அவர்கள் தோற்று விடுவார்கள், எதிர்கட்சி ஜெயித்து விடும். இதுதான் அவருடைய ப்ரிடிக்ஷன். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இது முழுவதுமாக கேட்டு பாருங்கள். நிச்சயமா அந்த ப்ரிடிக்ஷனை அப்படியே நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அலன் லிச்மேன் அவர்களை பார்ப்பதற்கு முன்பாக அமெரிக்க அதிபர் தேர்தல் எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அமெரிக்க அதிபர் தேர்தல் இல்லாட்டி அமெரிக்க அதிபரை நேரடியாக அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அமெரிக்கர்களே சில பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. உண்மையிலேயே அமெரிக்க மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்டர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படின்னா இந்த யார் எலெக்டர்கள்? இந்த எலெக்டர்கள் அப்படின்னு சொல்லும்போது மாகாணங்கள் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்கா என்பது ஒரு நாடு கிடையாது, 50 மாகாணங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 50 மாகாணங்கள், சின்னது பெரியது, நிறைய ஜனத்தொகை இருக்கு மாகாணங்கள், இப்படி 50 மாகாணங்கள் உள்ளடக்கியது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த 50 மாகாணங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். அமெரிக்காவில் 2 கட்சிகள் இருக்கு. குடியரசு கட்சி இருக்கு, ஜனநாயக கட்சி இருக்கு. ஸோ ஒவ்வொரு கட்சியிலிருந்து எந்த நபரை நம்ம இந்த அதிபர் தேர்தலில் நிறுத்த வேண்டும் இப்படின்னு ஒரு கட்சிக்கு உள்ளேயே, உள்கட்சிக்குள்ளேயே ஒரு தேர்தல் நடைபெறும். இதை பிரைமரி எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைமரி எலெக்ஷன்ல குடியரசு கட்சி சார்பாக பல நபர்களும் ஜனநாயக கட்சி சார்பாக பல நபர்களும் அந்தந்த கட்சி நிர்வாகிகளால் என்ன செய்யப்படுவார்கள், இந்த நபரை நிறுத்தினால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கென்று தனியாக உள்கட்சியிலே ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லாட்டி அவங்களுக்கு எதிராக யாருமே போட்டி போடலைன்னா அவர்கள் அதிபர் தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில் தான் குடியரசு கட்சி சார்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் அதிபர் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ இப்படி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் பிரைமரி எலெக்ஷன் வழியாக. அந்த நபர் துணை அதிபரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதன்படி தான் ஜோ பிடன் அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? கமலா ஹாரிஸ் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஸோ பிரைமரி எலெக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா ஒரிஜினலாக இருக்கிற எலெக்ஷன், அதாவது அமெரிக்க மக்கள் அவர்களுடைய ஓட்டுக்களை செலுத்தும் நாள். இந்த ஓட்டுக்களை செலுத்தும் நாள் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க மக்கள் ஓட்டுக்களை செலுத்துகிறார்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கிற அமெரிக்க மக்களுடைய ஓட்டை பாப்புலர் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்புலர் ஓட் அப்படின்னா எத்தனை சதவீத மக்கள் அவர்களுடைய ஓட்டுக்களை அளித்திருக்கிறார்கள், அதுதான் பாப்புலர் ஓட். இந்த பாப்புலர் ஓட்டு வழியாக அடுத்ததா இது எந்த லெவலுக்கு போகுது? எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகுது. இந்த எலக்டோரல் காலேஜ், அதாவது அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி இந்த எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இருக்கு.
இதுல இந்த காலேஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தை குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க மனதில் வைத்துக் கொண்டால் போதும். தமிழ்ல இந்த எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிறத தேர்தல் அவையாக கன்சிடர் பண்ணலாம். சோ தேர்தல் அவை இல்லாட்டி எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது 50 மாகாணங்கள் இருப்பதாக நாம் பார்த்தோம். ஒவ்வொரு மாகாணத்திலும் பலதரப்பட்ட மக்கள்கள் இல்லாட்டி பல எண்ணிக்கையில் உள்ள மக்கள் இருப்பார்கள். ஸோ ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கும் ஜனத்தொகையை அடிப்படையாக வைத்து ஒரு மாகாணத்திற்கு இத்தனை எலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த எம்எல்ஏ சீட் இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான். கலிபோர்னியா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் 55 எலக்டர்ஸ் கலிபோர்னியால இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ எலக்டர்ஸ் தெரிஞ்சிருச்சு, அடுத்ததாக இந்த மாகாணங்கள் தெரிஞ்சிருச்சு, கடைசியாக பாப்புலர் ஓட் என்பது தெரிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுட்டாங்க. மக்களுடைய பாப்புலர் ஓட் எண்ணப்படுகிறது. மாகாணங்கள் அடிப்படையில் பாப்புலர் ஓட் என்பது எண்ணப்படும். மக்கள் இந்த பாப்புலர் ஓட்ல யாருக்கு அதிகமாக வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் தானே அதிபராக வர வேண்டும். 2016 எலெக்ஷனுக்கு வாங்க, ஹிலாரி கிளின்டன் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை விட 30 லட்சம் வாக்குகளை அதிகமாக வென்றிருந்தார்கள். ஆனால் ஹிலாரி கிளின்டன் அவர்களா இப்போது அமெரிக்காவின் அதிபராக இருக்கிறார்? கிடையாது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ இந்த நேரத்தில் தான் மக்களுடைய ஓட், அதாவது ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கும் ஓட்டுகள் எண்ணப்பட்டு அடுத்ததா இந்த எலக்டர்ஸ் அவங்களுடைய ரோல் வருது. ஒவ்வொரு மாகாணத்தில் எத்தனை சதவீத மக்கள் குடியரசுக் கட்சிக்கும் எத்தனை சதவீத மக்கள் இந்த மாதிரி ஜனநாயக கட்சிக்கும் ஓட்டுகள் போட்டிருக்கிறார்கள் எண்ணப்பட்டு விட்டன. அந்த மாகாணத்தில் யார் அதிகமான ஓட்டுகளை வாங்கி இருக்கிறார்களோ அந்த மாகாணத்தில் இருக்கும் எலக்டர்கள் அத்தனையும் அந்த ஒரு கட்சிக்கு சாதகமாக அவர்களுடைய ஓட்டுகளை அளிப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போறேன், கலிபோர்னியால டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 50.1% வாக்குகளை வாங்கி இருக்கிறார். ஜோ பிடன் அவர்கள் 49.9% ஓட்டுகளை வாங்கி இருக்கிறார்கள். அப்படின்னா கலிபோர்னியாவை சேர்ந்த 55 எலக்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் முழுவதும் யாருக்கு ஆதரவாக நிற்பார்கள்? டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த கலிபோர்னியா இல்லாட்டி எந்த மாகாணத்தில் அதிக எலக்டர்கள் இருக்கிறார்களோ அந்த மாகாணத்தில் இவர்களுடைய அரசியல் பிரச்சாரம் அதிகமாக இருக்கும். ஸோ பாப்புலர் ஓட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நேரா ப்ரிடிக்ஷனுக்கு வரப்போகிறோம். இந்த ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அலன் லிச்மேன் 1984 இருந்து அவருடைய ப்ரிடிக்ஷனை சொல்லி வருகிறார். இவர் தான் ஜெயிப்பார், இவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றார். ஸோ 13 கீஸ், 13 புள்ளிகள், அப்படி இல்லைன்னா 13 சாவிகள் இருப்பதாக நாம் பார்த்தோம். அதுல 8 புள்ளிகள் ஆளும் கட்சி இருக்கு பாருங்க, அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அதன் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்விகள் 8 கேள்விகள். 2 கேள்விகள் அப்படின்னு சொல்லும்போது அதிபர் தேர்தலில் யார் வேட்பாளராக நிற்கிறார்களோ அவர்களுடைய வெளி தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. 3 கேள்விகள் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அதை பேஸ் பண்ணி இருக்கும். இப்படி டோட்டலா 13 கேள்விகள். இப்போ இந்த தேர்தல், அதாவது 2020 நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தோற்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அலன் லிச்மேன் எதன் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்? அதுல முதல் கேள்வி கட்சியினுடைய இப்போதைய நிலைமை, அதாவது பெர்ஃபார்மன்ஸ், கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பெர்ஃபார்மன்ஸ் வழியாக கட்சியினுடைய இப்போதைய நிலையில் இடைக்கால தேர்தலில் இவர்கள் அதிக அளவு வாக்குகளை வாங்கி இருக்கிறார்களா, ஆளும் கட்சி வாங்கி இருக்கிறதா? எஸ் ஆர் நோ தான். இதுல டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி 2018வது வருடம் நடந்த இடைத்தேர்தலில் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. இதன் காரணமாக ஃபால்ஸ், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் என்பது கொடுக்கப்படுகிறது. ஸோ முதல் மார்க், நெகட்டிவ் மார்க் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கட்சிக்கு கிடைத்து விட்டது. அடுத்த கேள்வியாக, இப்போது நிறுத்தப்பட்டிருக்கும் ஆளும் கட்சியினுடைய வேட்பாளருக்கு போட்டி அதிகமாக இல்லாமல் இருந்ததா? ஆம், போட்டி அதிகமாக இல்லாமல் இருந்தது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக குடியரசுக் கட்சியில் அதிகமாக யாரும் போட்டி போடாத காரணத்தினால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே வேட்பாளராக அறியப்பட்டிருக்கிறார். ஸோ இதுல பாசிட்டிவான மார்க் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வந்துருச்சு. அடுத்த கேள்வி, இப்போது இருக்கும் அதிபரே மீண்டும் போட்டி போடுகிறாரா? ஆம், டொனால்டு ட்ரம்ப் அவர் தான் போட்டி போடுகிறார். ஸோ 2 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். அடுத்ததாக 4வது கேள்வியாக, இவர்களுக்கு எதிராக, இந்த 2 கட்சிக்கு எதிராக வேறு ஏதாவது பார்ட்டியோ இல்லாட்டி வேறு ஏதாவது நபர்களோ செயல்படுகிறார்களா? இப்போதைக்கு இல்லை. அதன் காரணமாக 3 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். 5வதாக, குறுகிய கால பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? வீழ்ச்சியில் இருக்கிறது. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இது ஒரு நெகட்டிவ். அடுத்ததா, நீண்ட கால பொருளாதாரம்
ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு. ஏன்னா கொரோனா வைரஸ், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, சீனா அமெரிக்கா யுத்தம், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருப்பதால் இதுவும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நெகட்டிவாக வந்துவிட்டது. ஸோ மொத்தமா 6 கேள்விகளில் 3 பாசிட்டிவ் 3 நெகட்டிவை வாங்கிவிட்டார். 7வதாக கொள்கை மாற்றங்கள். இந்த ஒரு ஆளும் கட்சியில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொள்கை மாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா என்று கேட்டால் நிறைய கொள்கை மாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் காரணமாக அவருக்கு ஒரு பாசிட்டிவ் மார்க் கொடுக்கப்படுகிறது. 8வது கேள்வியாக சமூக அமைதியின்மை நிலவியதா? நிறைய இடத்துல நிலவியது. அதன் காரணமாக ஒரு நெகட்டிவ் என்பது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லும்போது ஊழல் நடைபெற்றிருக்கிறதா என்கிற ஒரு கேள்விதான். அதற்கு ஆம் என்பதுதான் பதில். நிறைய ஊழல் குற்றச்சாட்டு என்பது இவர் மீது வைக்கப்பட்டது. 10வது கேள்வியாக வெளிநாடுகளில் அமெரிக்க ராணுவத்திற்கு தோல்வி ஏதாவது வந்திருக்கிறதா என்று கேட்டால் இதுவரையிலும் பெரிய தோல்வி வரவில்லை. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் மார்க். அடுத்ததா வெளிநாடுகளில் இருக்கும் அமெரிக்க ராணுவத்தால் அமெரிக்காவுக்கு லாபம் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் அது கிடையாது. சோ லாபம் இல்லாத காரணத்தினால் நெகட்டிவ் மார்க்காக ஒரு மார்க் என்பது போடப்படுகிறது. 12வது கேள்வியாக கவர்ந்திழுக்கும் தன்மையுடையவரா இந்த வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அதை கரிஷ்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்ந்திழுக்கும் தன்மை அப்படின்னு சொல்லும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அங்கே நெகட்டிவ் மார்க்கும் ஜோ பைடன் அவர்களுக்கு அங்கே பாசிட்டிவ் மார்க்கும் விழுகிறது. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இதுவும் ஒரு நெகட்டிவ். கடைசி கேள்வியாக ஆளும் கட்சி வேட்பாளருக்கு எதிராக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த மனிதரா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ஜோ பைடன் அவர்களுக்கு பெரிய அளவு இம்பாக்ட்லாம் அங்கே ஏற்படுத்துற அளவுக்கு பதவியோ இல்லாட்டி சக்தியோ கிடையாது. ஸோ அதனால டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அங்க ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடந்தாலும் ஒட்டுமொத்தமா 6 நெகட்டிவ்க்கு மேல ஆளும் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வாங்கிவிட்டார்கள் என்றால் அவர்கள் தோற்று விடுவார்கள் என்பதுதான் இந்த அலன் லிச்மேன் அவர்களுடைய பிரெடிக்ஷனாக இருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி கிட்டத்தட்ட 7 நெகட்டிவ் மார்க்கை வாங்கி இருப்பதால் 2020 தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தோற்று விடுவார்கள் என்று பிரெடிக்ட் பண்ணியிருக்கிறார் அலன் லிச்மேன். இதுல சில விஷயங்களை அவர் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காரு. அதாவது 2019 முடிவு வரை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 4 கேள்விகளுக்கு தான் நெகட்டிவ் மார்க் வாங்கியிருந்தார். ஆனால் அதன் பிறகு நடந்த இந்த கொரோனா வைரஸ் நிறைய விதமான அரசியல் குழப்பங்கள் காரணமாக தான் எக்ஸ்ட்ரா 3 மார்க்கை நெகட்டிவாக வாங்கி இருக்கிறார். ஸோ இன்னும் 1 மாதங்கள் இல்லாட்டி 2 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள் ரஷ்யாவின் அழுத்தம், இங்கே நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், இதை பொறுத்து சின்ன அளவில் இதனுடைய அந்த வேரியேஷன், இந்த ரிசல்ட்டுடைய வேரியேஷன் இருக்கும். ஆனால் பெரிய இம்பாக்டா இருக்காது. எது எப்படி இருந்தாலும் 2020 டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தோற்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெடிக்ஷனை எல்லாருமே உற்று கவனிக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு பதிவை நம்ம போட்டிருக்கோம். 2020 அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து முடிந்த பிறகு இந்த ஒரு பதிவை பார்க்கலாம். சப்போஸ் அது மட்டும் கரெக்டா இருந்தது என்றால் நாமும் இதே மாதிரி ஒரு 13 கோட்பாடுகளை உள்ளடக்கிய அடுத்ததா தமிழ்நாடு எலெக்ஷனா இருக்கட்டும் இல்லாட்டி இந்திய லெவல் எலெக்ஷனா இருக்கட்டும் சில கருத்து கணிப்புகளை நாம் ஏற்படுத்தலாம். அதன் அடிப்படையில் யார் ஜெயிப்பார்கள் யார் தோற்று போவார்கள் என்பதை 2021 எலெக்ஷன் ப்ரெடிக்ஷனாக தமிழ் பொக்கிஷம் சார்பாக வெளியிடலாம். ஸோ 2020 அமெரிக்க தேர்தலினுடைய அந்த ரிசல்ட்டுக்காக we are waiting. எந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.